Hello students, now we are discuss about graph in data structure. First of all, what is mean by graph? Used to solve complex routing problems. Okay, எக்ஸாம்பிள் கிராப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களோட நெட்ஒர்க்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டர் அப்படின்றத வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த நெட்ஒர்க் ஓரியன்டாக வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ். ஓகே, இந்த இடத்துல டேட்டா ஸ்ட்ரக்சரில் எதுக்காக நம்ம கிராஃப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளோட டேட்டாஸ் என்ன பண்ணணும், அப்லோட் அண்ட் டவுன்லோட் ரெண்டு ப்ராசஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கிராஃப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ரொட்டீன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணக்கூடியது அப்படின்ற சொல்லலாம். இதுக்கான சிம்பிளான விஷயம் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஃப் ஜி ஈக்குவல் டு பி கமா இ. ஓகே, ஃபங்க்ஷன் ப்ராசஸ்க்குள்ள வி கமா இ அப்படின்னு சொல்லியிருக்கோம். வின்றது வந்து வெர்டிக்ஸ், இன்றது வந்து எட்ஜஸ் அப்படின்றது சொல்லலாம். ஏ கிராஃப் ஜி பி கமா இ இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெர்டிக்ஸ் ஆர் நோடு. ஓகே, வெர்டிக்ஸ் அப்படின்றத தான் என்னன்னு சொல்கிறோம், நோடு அப்படின்றத சொல்கிறோம். அண்ட் ஏ கலெக்ஷன்ஸ் ஆஃப் எட்ஜஸ் தட் கனெக்ட் பேர் ஆஃப் வெர்டிக்ஸ். கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் அப்படின்றது வந்து வெர்டிக்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராப் அப்படின்னு சொல்லுவோம். ஏ கிராப் மே பி அன்டைரக்டட் மீனிங் தட் தேர் இஸ் ஏ நோ distinct between two vertex association with each edges, or it edges may be directed from one vertex to another. கண்டிப்பாக இந்த கிராப் அப்படின்றது வந்து வெர்டிக்ஸ் அண்ட் எட்ஜஸ் மூலிமா தான் என்ன ஆகிட்டு இருக்கு, ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, டேட்டாஸையும் ஸ்டோர் பண்ணிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டெர்மினாலஜி. ஓகே, கிராப்போட டெர்மினாலஜிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் அப்படின்றது என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டேன், ஏ கலெக்ஷன் ஆஃப் நோடு அண்டு லைன் செக்மெண்ட். ஓகே, கிராப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் நோடு அப்படின்றது வந்து வெர்டிக்ஸ், எட்ஜஸ் அப்படின்றது வந்து லைன்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, வெர்டிக்ஸ் அப்படின்றது என்னது, நோடிய கிராப். நெக்ஸ்ட் எட்ஜஸ் அப்படின்றது வந்து லைன்ஸ். ஓகே, அந்த நோடை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது தான் என்னது, லைன்ஸ் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் டெர்மினாலஜியில் வந்து டைரக்டட் கிராப் ஆர் ஏர்ஸ். ஓகே, இந்த ரெண்டு டைப் இருக்கு. டைகிராப் அப்படின்னு சொல்லுவோம், டைரக்டட் கிராப்பை வந்து டைகிராப் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் எட்ஜ் ஹேஸ் ஏ டைரக்ஷன். ஓகே, ஒவ்வொரு நோடுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்து கூட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். அதில் இந்த டேட்டாஸ் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு தான் போகுது அப்படின்ற டைரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏர்ஸ் அப்படின்றது வந்து த எட்ஜஸ் இஸ் ஏ டைரக்டட் கிராப். ஓகே, அன்டைரக்டட் கிராப், டைரக்ட் கிராப், இந்த ரெண்டத்தை பற்றியும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினாலஜிஸ். ஓகே, உங்களோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிராப் அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைரக்டட் கிராப். ஓகே, இப்போ இங்கே டிஸ்பிளே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்க்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ABCDEF. ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதில் வெர்டிக்ஸ் அப்படின்றது வந்து அந்த ABCEDF இது எல்லாமே நோடு அப்படின்றத சொல்லலாம். அதில் கனெக்ட் பண்ணியிருக்கிற லைன்ஸ் வந்து என்ன சொல்லலாம், எட்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதில் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏவிலிருந்து பிக்கு போகுது, பியிலிருந்து இ, அண்ட் பியிலிருந்து சி, சியிலிருந்து டி. ஓகே, இந்த டைரக்ஷன் தான் என்ன பண்ண முடியும் நம்மளால டைரெக்டாக இதுக்கு அடுத்தது இதுதான் அப்படின்றது வந்து ஈஸி டு ஃபைண்ட் அவுட். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டைரக்டட் கிராப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டெர்மினாலஜியில் வந்து அன்டைரக்டட் கிராப். அன்டைரக்டட் கிராப் அப்படின்றது வந்து தெர் இஸ் நோ டைரக்ஷன். ஓகே, எந்த ஒரு டைரக்ஷனுமே இருக்காது. உங்களோட டேட்டாஸ் என்ன பண்ணிக்கலாம், எந்த டேட்டாஸ் எது கூட வேணாலும் கம்யூனிகேட் பண்ணி உங்களோட டேட்டாஸ் வந்து கொடுத்துரும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டைரக்டட் கிராப். ஓகே, இது வந்து நாட் ஸ்ட்ரக்சரபிள் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து ஸ்ட்ரக்சரபிள் அப்படின்னு சொல்லலாம். தேர் இஸ் நோ டைரக்ஷன் ஆன் எனி கிராஃப். த ஃப்ளோ கேன் கோ எய்தர் டைரக்ஷன். ஓகே, இந்த ஃப்ளோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமில் வந்து ஏபி, பி வந்து இக்கும் போகலாம், சிக்கும் போகலாம். ஓகே, சி வந்து டிக்கும் போகலாம், இக்கும் போகலாம். நோ வேரியேஷன். இலேருந்து சிக்கு வரலாம், இலேருந்து டிக்கு வரலாம். அப்போ இது வந்து என்னது குமுலேட்டிவான ஒர்க் அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெர்மினாலஜியில் வந்து அட்ஜசன்ட் வெர்டிக்ஸ், நெய்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத் அப்படின்றது சொல்லலாங்க. பாத் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வழி, ஏ கலெக்ஷன் ஆஃப் எட்ஜஸ் கனெக்டிங் சர்டைன் நோட் ஆஃப் த கிராப். ஓகே, ஒவ்வொரு கிராப்லையும் அதோட பாத், அதோட வழி, நோடை வந்து எட்ஜஸ் மூலிமா கனெக்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்துன்னு சொல்லலாம். அட்ஜசன்ட் வெர்டிக்ஸ் அப்படின்றது வந்து நெய்பர்ஸ். ஓகே, ஒரு நோடு இன்னொரு நோடு, டூ வெர்டிக்ஸ் ஆர் சேட் டு பி அட்ஜஸ்டன்ட் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் edges which directly connected them. ஓகே, அட்ஜசன்ட் அப்படின்றது வந்து நெய்பர், ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி அப்படின்ற ஒரு
ஃபைன் ஓவரான லுக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ABCDEF. ஓகே, இந்த வேல்யூஸ்க்கு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் மூலியமாக என்ன பண்ணியிருக்கோம், டைரெக்ஷன் இல்லாமல் ஜஸ்ட் பார்த்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது பாத் அப்படின்றது சொல்லலாம். நெய்பர்ஸோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் அப்படின்றது வந்து நெய்பர்ஸ் ஏக்கு அப்புறம் பி அப்படின்றது வந்து அதோட கனெக்டிவிட்டியானது வந்து சொல்லுது அப்படின்னா. டெர்மினாலஜி சைக்கிள் அண்ட் லூப் ரெண்டு டைப்பான டெர்மினாலஜிஸ்ல இருக்கு. ஒன்று, ஏ பாத் கன்சிஸ்டிங் ஆஃப் த அட்லீஸ்ட் 3 வெர்டிக்ஸ் தட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வித் தெம் சேம் வெர்டிக்ஸ். ஓகே, சைக்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் ஆன வெர்டிக்ஸ், ஓகே, ஒரு நோட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபைனலாக அந்த நோட்ல கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அது சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். லூப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்பெஷலைஸ்ட் கேஸ் ஆஃப் சைக்கிள் இஸ் விச் இன் எ சிங்கிள் ஆக்ட் பிகம் அண்ட் எண்ட் வித் த சேம் வெர்டிக்ஸ். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. சைக்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கூட கனெக்ட் ஆயிருக்கா, as usual என்ன இருக்கு, ஏ வந்து திரும்ப டி சி, ஓகே, as usual என்ன அது ரொட்டீனாக போயிட்டு இருக்கும். பட் எஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு நோடை மட்டும் நம்ம எண்டு நோடை மட்டும் சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து லூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், டெர்மினாலஜி கனெக்டர். ஓகே, இப்போ நம்ம கிராப்பை எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிராப்பை வந்து கனெக்ட் பண்ணுறதுல வந்து ஒரு 3 டைப்ஸான விஷயங்கள் இருக்கு. ஒன்று ஸ்ட்ராங்லி கனெக்டட், இன்னும் அனதர் ஒன் இஸ் வீக்லி கனெக்டட் அண்ட் டிஸ்ஜாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்லி கனெக்டட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டட் கிராப். இது எல்லாமே டைரக்டட் கிராப் அண்ட் கிராப் இதை பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டைரக்டட் கிராப் வித் strongly connected if there is a path from every vertex to every other vertex in the digraph. ஓகே, ஒரு டைகிராஃப்ல வந்து எல்லாமே எல்லாத்துக்கூட கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங்லி கனெக்டட். a directed graph is weakly connected when there are at least 2 vertices that are not connected. ஒரு 2 நோடை மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியாது, கனெக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது வீக்லி கனெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஏ கிராஃப் இஸ் டிஸ்ஜாயிண்ட். ஓகே, கிராஃப் வந்து ஓவராலாக டேட்டாஸை ஃபில் பண்ணியிருப்போம், பட் அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அதுதான் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, கனெக்டட் கிராஃப். ஓகே, ஸ்ட்ராங்லி கனெக்டட் அப்படின்றது வந்து ஓகே உங்களுக்கு இந்த இமேஜை பாருங்க, இதில் வந்து எல்லா டேட்டாஸும் எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகிருக்கும். பட் வீக்லி கனெக்டட் அப்படின்றது வந்து ஜியிலிருந்து ஏவுக்கு வந்து என்ன இருக்காது, கனெக்ட் ஆகிருக்காது. லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கக்கூடிய நோடு வந்து எம்டியாக இருக்குது, அதுதான் என்னது வீக்லி கனெக்டட் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்ஜாயிண்ட். ஓகே, எஃப்க்கும் வச்சுக்க என்னது கண்டிப்பாக ஜாயிண்ட் இருந்துருக்கணும், ஆனால் ஜாயிண்ட்டும் இல்லை, ஜிக்கும் ஏவுக்கும் என்னது கனெக்ஷன் இல்லை, அப்போ இது வந்து டிஸ்ஜாயிண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெர்மினாலஜியில் வந்து டிகிரிஸ். ஓகே, அவுட் டிகிரி, இன் டிகிரி. ஓகே, இந்த 2 டைப்பான டிகிரிஸ் வந்து இந்த வெர்டிக்ஸ்ல வந்து எப்படி வந்து எட்ஜஸ் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்கறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி அப்படின்றத சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ். ஓகே, இந்த நோடான வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, த இன் டிகிரிஸ் ஆஃப் வெர்டிக்ஸ் பி இஸ் 1 அண்ட் த அவுட் டிகிரி இஸ் 2. ஓகே, ஒரு பி அப்படின்ற ஒரு வேல்யூஸ்க்கு வந்து அவுட் டிகிரி வந்து சி அண்ட் இ. ஓகே, 2 வேல்யூஸ் வந்து இருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி அப்படின்றது வந்து ஏல இருந்து வெளியில வந்தது, பட் ஏவோட இன்னர் டிகிரிஸ் வந்து சி அண்ட் இ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிராஃப் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். ஓகே, கிராஃப் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need to ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் டு ரெப்ரசன்ட் ஏ கிராஃப். ஓகே, கண்டிப்பாக என்னது கிராஃப் வந்து ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம கண்டிப்பாக மேக் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்ஸை வந்து என்ன பண்ணணும், ஹோல்டு பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் செட் ஹோல்டு த வெர்டிக்ஸ், த செகண்ட் ஹோல்டு இஸ் த எட்ஜஸ். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஒரு நோடு எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது எது கூட கனெக்ட் ஆகணும், எதுக்கப்புறம் ஸ்டோரேஜில் ஃபில் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். அண்ட் ஓகே, அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. 1 4 2 3 அப்படின்ற ஒரு வேல்யூஸ் இருக்கு. 1 2 3 4. ஓகே, அந்த டயக்ராம்ஸ் பாருங்க. 0 0 0 1 0 0 1 1 0 1 0. ஓகே, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கனெக்ட் ஆகிருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, காலம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் adjacency matrix. Okay, the adjacency matrix used to vectors one dimensional array for the vertex and the matrix. Okay, 2-dimensional array for the edges, 1-dimensional array and 2-dimensional array வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு கால்குலேஷன் மேக் பண்ணோம் அப்படின்னா அதுதான் adjacent matrix அப்படின்னா. If 2 vertex are adjacent, there is an edges between them. The matrix intersect as a value of 1, otherwise it is 0. ஓகே, ஒரு வேல்யூ வந்து ஒன்றுலேருந்து இன்னொருத்துக்குள்ள கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூஸ் 1,
கனெக்ட் ஆகலை அப்படின்னா 0 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே டிஸ்பிளே இருக்கிற இமேஜஸ் பாருங்கள். உங்களுக்கு அந்த கிராஃபு அதுக்கான வெர்டிக்ஸ், ஓகே, அதோட நோடு ABCDEF அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அட்ஜஸ்டட் மேட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம், ரைட் டு லெஃப்ட். ஓகே, இந்த ஆங்கிள் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கால்குலேஷன் வந்து போட்டு வச்சுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏவிலிருந்து பிக்கு கண்டிப்பாக என்னது A டு A வந்து வேல்யூஸ் போகல, ஏலேருந்து பிக்கு மட்டும் தான் என்ன பண்ணுறேன் ஒரே ஒரு வேல்யூ போகுது. அப்படி வேல்யூ போனால் மட்டும் 1, மற்றது எல்லாமே 0 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பியிலிருந்து ஏவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ஒரு வேல்யூ போயிருக்கு, அதனால 1. நெக்ஸ்ட் பியிலிருந்து பிக்கு வேல்யூ போகல, அதனால 0. பியிலிருந்து சிக்கு போயிருக்கு, அதனால 1. ஓகே, இந்த கால்குலேஷன் வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்க. ஏலேருந்து பிக்கு வந்ததுனால அங்கே ஒரு 0. ஓகே, அஸ்யூஷுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது கூட கனெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே 1ன்னு மென்ஷன் பண்ணிடுங்க, மற்ற எல்லாமே 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. எஃப் அப்படின்றத பாருங்க, எது கூடயுமே அது கனெக்ட் ஆகல, அதனால எல்லாமே என்னது 0 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் பாருங்க. ஏ வந்து பி கூட கனெக்ட் ஆயிருக்கு, பி வந்து ஏசிஇ கூட கனெக்ட் ஆயிருக்கு, சி வந்து என்னது பிடிஇ. ஓகே, இது டேட்டாஸ் கூட நோடு கூட கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டி அப்படின்றது வந்து சி அண்ட் இ கூட கனெக்ட் ஆயிருக்கு, இ அப்படின்றது வந்து பிசிடி. ஓகே, இந்த 3 நோடு கூட என்ன ஆயிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் எஃப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. எஃப் அப்படின்றது வந்து இ கூட மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட் சர்ச்சிங் அண்ட் ட்ராவல்சலிங் ஏ கிராஃப். ஓகே, 2 டைப்பான ட்ராவல்சல் அப்படி இருக்கு. சர்ச்சிங் அப்படின்றது என்னது, சர்ச்சிங் அப்படின்றது வந்து என்னது ஃபைண்ட் அவுட், ஈஸி டு ஃபைண்ட் அவுட் அப்படி என்ன சொல்றோம், சர்ச்சிங் அப்படின்றது சொல்றோம். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சிங் அண்ட் breadth first searching. Okay, possible backup to otherwise implementation is non-receiving versions uses a stack. ஓகே, ஒரு ஸ்டாக்கை பற்றின இன்ஃபர்மேஷனில் நம்ம ஒரு டேட்டாஸை தேடணும் கிராஃபில் அப்படின்னா அது டிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிஎஃப்எஸ் அப்படின்றது வந்து கியூ. ஓகே, ஒரு லைன் பேசிஸில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது பிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிஎஃப்எஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்றது வந்து பிக் ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இஃப் ஏ பாசிபிள் எக்ஸ்ப்ளோர் ஆன் unvisited vertex that is adjacent to the current node, mark it visited, then publish push it on the stack. ஓகே, ஸ்டாக்ல வந்து என்ன பண்றோம், நம்மளுக்கு தேவையான ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்மளோட டேட்டாஸை வந்து தேட ஆரம்பிக்கிறோம். அப்படி தேட ஆரம்பிக்கும் போது வந்து ஸ்டாக்ல வந்து அன்விசிட்டடா இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் செக் பண்ணிட்டு நாம் எது கூட விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை வந்து கேதர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இஃப் தேர் ஆர் நோ மோர் அன்விசிட்டட் வெர்டிக்ஸ் டு எக்ஸ்ப்ளோர், பாப் ஆஃப் த ஸ்டாக். ஓகே, ஸ்டாக் புஷ் அண்ட் பாப் அப்படின்றது வந்து ஸ்டாக்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இன்சர்ட் அண்ட் டெலிஷனை தான் அதை புஷ் அண்ட் பாப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, வென் த ஸ்டாக் இஸ் எம்டி யூ ஆர் டன். ஓகே, ஃபைனலாக என்னது, ஒரு ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக அது எம்டி அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து சர்ச் பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து அர்த்தம் அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு ஒன்றை மட்டும் செக் பண்ணுறாங்க. ஒன்றுலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 1லேருந்து 4 கூட சர்ச் பண்ணியிருக்காங்க. 4லேருந்து 1 அண்ட் 2 சர்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4லேருந்து 1, 2, 5 செக் பண்ணியிருக்காங்க. 1, 4, 2, 5, 3. ஃபைனலாக வந்து ஓவரால் இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிவிட்டு 0 அப்படின்னும் போது ஸ்டாக் இஸ் எம்டி அப்படின்னும் போது உங்களோட சர்ச்சிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஃப்எஸோட ரூல்ஸ். Visited next unvisited vertex that is adjacent to the current vertex. ஓகே, கரண்ட் வெர்டெக்ஸ் கூட என்ன பண்ணியிருக்கணும், ஆஸ் யூஸ்வல் ஸ்டாக்கும் கியூவும் ஒரே ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ அப்படின்னும் போது 1 by 1 வந்துட்டு இருக்கோம். பட் ஸ்டாக் அப்படின்னும் போது என்னது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, கியூ அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்றத சொல்றாங்க. இஃப் தேர் நோ மோர் வெர்டிக்ஸ் இன் த கியூ த ப்ராசஸ் இஸ் டன். ஓகே, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு லைன் பை லைனாக செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு ப்ராசஸுமே 1 by 1 போயிட்டு இருக்கிறோம். நம்ம அதில் ஃபைனலான ப்ராசஸ் வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுதான் பிஎஃப்எஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஆக்சுவல் டயக்ராம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் பார்த்தோம், டிஎஃப்எஸ் பார்த்தோம் இல்லையா, அதே தான் பிஎஃப்எஸும். ஓகே, 1 அப்படின்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். 1, 4 கூட 1, 4, 2, 1, 4, 2, 5, 1, 4, 2, 5, 3. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஓகே, இதுதான் உங்களோட கிராஃப். கிராஃப்ல வந்து இம்பார்ட்டன்டான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்ஸ் அண்ட் எட்ஜஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அது எப்படி சர்ச் பண்ணுது, ஓகே, ஒரு டேட்டாஸ் எப்படி சர்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைரக்டட் கிராஃப் அண்ட் அன்டைரக்டட் கிராஃப். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.